என் சக்திக்கு மீறின ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடு. நான் உனக்கு 5 இல்லைன்னா 10 தரேன். இல்லை என்னடா பண்ணுவேன்? ஏன்டா வெள்ளை பண்ணி எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பும் இல்லாமல் உங்கள் அப்பா பணக்காரன்ற ஒரே காரணத்துக்காக நோகாமல் நேராக முதலாளி சீட்டில் உட்காந்த உனக்கே இவ்வளோ திமிரு இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10வதுல ஈஸியான குரூப்லாம் விட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு டியூஷன், மேக்ஸ்க்கு டியூஷன், ரோடு அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்களை வேறு ரோடு அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஷில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்கின மார்க்லாம் பத்தாமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு 2 மாதம் தனியாக உட்காந்து படித்து அதில் வாங்கின கட் ஆஃப் மார்க்லாம் யூஸ்லெஸ்ஸாக போகி அம்மா நகையோ அடமானம் வச்சு காலேஜில் சீட் வாங்கி ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் வச்சு அறிகிற 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்ச இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால் அடித்து ரோடாக வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உட்காந்து அப்பா என்னை தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடு சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியமாக கடைசியில் நல்ல மனுஷன் எனக்கு வேலை தேடி கொடுத்து அதையும் பிடிங்க நினைக்கிற உன்ன மாதிரி புறம்போக்கெல்லாம் சமாளித்து இப்போ முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்க வேலையில் பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிருடா இருக்கு.